2024 அதாவது லாஸ்ட் இயர்ல வந்த பாஸ்ட் பேப்பருக்கு ஒரு கேள்வி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. சரியா? இதுல வந்து ஒரு வித்தியாசமான முறையில உங்களுக்கு கேள்வியே கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிந்த விடயத்தையே பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்றதுக்கு வித்தியாசமான முறையில கேட்பாங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு கேள்விதான். வழமையா பாஸ்ட் பேப்பர் கேள்விகள பார்த்தீங்கன்னா, ஒரு வட்டத்திற்கு தொடலி வரைய சொல்லியிருப்பாங்க. ஆனா, இந்த கேள்வியில வித்தியாசமா தொடலியில இருந்து நீங்க வட்டம் வரைங்க அப்படின்னு. உங்களுக்கு தியரி எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு பிராக்டிக்கல் உங்களுக்கு தெரிந்ததுன்னா வட்டம் வரைகிறது உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்படின்னா இந்த கேள்வியை செய்யலாம். பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மத்தது எல்லாமே அவங்களுக்கு செய்ய தெரியும். இந்த வட்டம் எப்படி வரைகிறது அப்படின்றதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இதுல கிளியரா சொல்லி இருக்கிறாங்க தரவு. இந்த தரவை வைத்துக்கொண்டு நம்ம இந்த கேள்வியை அப்ரோச் பண்ணுவோம். முதல்ல சொல்லி இருக்கிறாங்க ஏபி 6 சென்டிமீட்டர் ஆகமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை அமைத்து அதன் செங்குத்து இருசமக்கூறாக்கி அமைக்க. ஆகவே என்ன செய்ய போறோம்? ஒரு நேர்கோடு அது 6 சென்டிமீட்டர். சரியா? 6 சென்டிமீட்டரா இருக்கணும். ஆகவே ஒரு நேர்கோடு வரைந்து கவராயத்திலையும் முள்ளையும் பயன்படுத்தி பென்சிலையும் பயன்படுத்தி 6 சென்டிமீட்டர் அளந்தெடுத்து இங்கே வைத்து இங்கே ஒரு வில், அடுத்து அங்க வைத்து இங்கே ஒரு வில். இது வந்து 6 சென்டிமீட்டராக இருக்கும். சரியா? கேள்வியில எல்லா தரவுகளும் நமக்கு தேவைக்காக வேண்டிதான் தர்றாங்க. கட்டாயம் இந்த தரவுகளை குறிக்கிறத பழகிக்கொள்ளணும். ஏபி சரி ஏபிய குறித்துட்டோம். சரியா? ஏபி நேர்கோட்டு துண்டத்தை குறித்துட்டோம். அதற்கடுத்து அதன் செங்குத்து இருசம கூறாக்கி. செங்குத்து இருசம கூறாக்கினா என்ன செய்யணும்? கவராயத்தின் முள்ள ஏல வைத்து மேல ஒரு வில், அடுத்து பில வைத்து மேலொரு வில். சாரி மேலொரு வில் கீழொரு வில், அதே மாதிரி பிலையும் வைத்து மேலொரு வில் கீழொரு வில். இந்த விட்கள் சந்திக்கும் புள்ளிகளை நேர்கோட்டினால் இணைக்கும் போது அது இந்த நேர்கோட்டினுடைய செங்குத்து இருசம கூறாக்கியே தரும். செங்குத்து இருசம கூறாக்கியே தரும். ஆகவே அதையும் குறித்துக் கொள்வோம். இது செங்குத்து, அப்புறமா இருசம கூறிடப்படும். அடுத்த தரவு தான் இன்னும் இதை விட முக்கியமான ஒரு தரவு. ஏபியின் நடுப்புள்ளியை சரியா? ஏபியின் நடுப்புள்ளியை பியில் தொடுவதும் ஏபியின் நடுப்புள்ளி பியில் தொடுவதும் சரியா? ஏபியின் நடுப்புள்ளி தான் பி. ஆகவே இதுதான் நமக்குரிய பி புள்ளி பி. இதுல தொடுறதும் ஏயிலிருந்து 5 சென்டிமீட்டர் தூரமுடைய சரியா தூரத்தில் மையம் கொண்டுள்ள ஒரு வட்டம் வரைய சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க இமேஜின்ல யோசிச்சு பார்க்கணும். இதை இந்த இடத்துல தொடணும்னா சரியா வெளிப்பக்கமா நம்ம கொண்டு போய் வட்டத்தை இந்த பக்கம் ஒன்று வரணும், அல்லது மேற்பக்கமா வரும். நம்ம அமைப்புகளுக்காக வேண்டி மேற்பக்கத்தை பயன்படுத்தி கொள்ளும். சரியா? கீழ்ப்பக்கமாவும் நீங்க வரையலாம். பட் அதை விட நமக்கு வந்து வளமையா மேற்பக்கமாக வரைந்த பழக்கம் தானே. ஆகவே மேற்பக்கமாக வரைந்து கொள்ளும். ஏபியின் நடுப்புள்ளி பியில் ஏபியை தொடுவதும் ஓகே ஏயிலிருந்து 5 சென்டிமீட்டர் தூரம். சரி என்ன சொல்லியிருக்காங்க? ஏயிலிருந்து 5 சென்டிமீட்டர் தூரம். சரியா? 5 சென்டிமீட்டர் தூரம்னா என்ன செய்யணும்? கவராயத்தின் ரூல் ஃப்ரேம் பயன்படுத்தி 5 சென்டிமீட்டர் அளந்து எழுதிக்கொள்ளணும். ஏயிலிருந்து 5 சென்டிமீட்டர்னா என்ன செய்யணும்னா கவராயத்தை இந்த முள்ள ஏயில வைத்து ஒரு வில் ஒன்று வெட்ட போறீங்க. சரியா? ஒரு வில் ஒன்று பெரிய வில்லாவே வெட்டும். சரியா? பெரிய வில்லா வெட்டிட்டு இது இந்த செங்குத்து இருசம கூறாக்கி எந்த இடத்துல சந்திக்குதோ அந்த இடத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்ய போறோம்னா சரியா இந்த இடத்துல வெட்டுதுன்னு வைப்போமே. ஆகவே பெரிய வில்லா வரைந்திருந்தாலும் நீங்க அதை வந்து மேலதிகமா உள்ள பகுதிகளை அழித்து கொள்ளுங்க. அல்லது அடுத்தடுத்த படங்கள் அமைப்புகள் வரையும் போது நமக்கு நிறைய விட்கள் வரும். இப்போ கன்ஃபியூஸ் ஆயிரும். எந்த வில் எதற்குரியதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆகவே மேலதிகமா இருக்க விட்களை வந்து அழித்து கொள்ளுங்க. இப்போ இந்த இடத்துல சரியா ஏயில இருந்து 5 சென்டிமீட்டர்ல இருக்கணும். அப்புறமா ஏபியை பியில் தொடுவதுமான ஒரு வட்டத்தை வரைய சொல்லியிருக்கிறாங்க. அதன் மையம் வந்து ஓ. சரியா? மையம் வந்து ஓ. இதனை வைத்துக்கொண்டு நம்ம வட்டம் வரைய போறோம். ஓகே இவ்வளவுதான் நமக்குரிய வட்டத்திற்குரிய அமைப்பு. சரியா? ஏபியை பியில் தொடுவதும் ஏயிலிருந்து 5 சென்டிமீட்டர். சரியா? ஏயிலிருந்து 5 சென்டிமீட்டர். ஏபின்றது ஒரு கோடு, ஏன்றது ஒரு புள்ளி. அந்த புள்ளியிலிருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்தில் மையம் ஓ இருப்பதுமான ஒரு வட்டத்தை அமைக்க சொல்லியிருக்கிறாங்க. வட்டமும் இப்போ அமைத்து முடித்துட்டோம். சரியா? அமைத்துட்டோம். அடுத்து ஏபிஓ சரியா? கோணம் ஏபிஓவின் இருகூறாக்கிய அமைத்து அது வட்டத்தை இடைவெட்டும் புள்ளியை கியூ என பெயரிடுக. ஏபிஓ சரியா? நீங்க ஒருவேளை இதற்கு முந்தைய அமைப்புல எது பி அப்படின்னு குறிக்கல அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து வாசித்து எங்க பி வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த புள்ளி பியினுடைய அமைவு. சரியா? அதனால நம்ம அப்பப்ப தரவுகளை குறித்து வைத்துக் கொண்டோம்னா மிகவுமே இலகுவா இருக்கும். ஏபிஓ இந்த கோணத்தின் இருகூறாக்கி. ஆகவே என்ன செய்ய போறோம்? பியில வைத்து ஒரு வில். சரியா? பியில வைத்து ஒரு வில் வெட்ட போறோம். இந்த கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல வைத்து இங்க ஒரு வில்,
அடுத்து இங்க வைத்து இங்க ஒரு வில். ஆகவே இப்ப பியையும் இந்த விட்கள் ரெண்டும் சந்திக்கிற புள்ளியும் இணைக்கும் போது நமக்கு ஒரு நேர்கோடு கோண இருகூறாக்கி கிடைக்கிறது. அதாவது கோணம் ஏபிஓவின் இருகூறாக்கி அமைத்து அது வட்டத்தை இடைவெட்டும் புள்ளியை Q என பெயரிடுக. ஓகே, அது வட்டத்தை இடைவெட்டுது தானே, இந்த புள்ளிய Q அப்படின்னு பெயரிட சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த புள்ளிய Q அப்படின்னு பெயரிட்டு கொள்ளும். இதற்கு அடுத்து கோடு பிஓவை நீட்டி அது வட்டத்தை சந்திக்கும் புள்ளி டி என கொண்டு, சரியா? இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க, பிஓன்றது இந்த கோடு தான், இந்த செங்குத்து இருசம கூறாக்கி கூடு. இதை இன்னும் கொஞ்சம் நீட்ட சொல்லியிருக்கிறாங்க. நீட்டி, சரியா, இதை கொஞ்சமா நீட்டிக்கோ. நீட்டி அது வட்டத்தை சந்திக்கும் புள்ளியை டி என கொண்டு, கொள்ள போறோம். சரியா, இந்த புள்ளி டி, வட்டத்தை சந்திக்கும் புள்ளி டி தானே. அவை இந்த புள்ளி டி. கோடு பிக்யூவிற்கு டியிலிருந்து ஒரு செங்குத்து அமைக்க. கோடு பிக்யூவிற்கு, பிக்யூ எங்க இருக்கு, இந்த இருக்கு பிக்யூ. சரியா, இந்த பிக்யூவிற்கு பியிலிருந்து ஒரு டியிலிருந்து செங்குத்து அமைக்க சொல்லியிருக்காங்க. இந்த விடையை நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். என்ன தலைப்புல சொல்லி தந்தேன்னா, ஒரு புறப்புள்ளியிலிருந்து ஒரு நேர்கோட்டிற்கு செங்குத்து அமைத்தல். சரியா, புறப்புள்ளியிலிருந்து நேர்கோட்டிற்கு செங்குத்து அமைத்தல். ஆகவே இங்க ஒரு புறப்புள்ளி டியில இருந்து இந்த பிக்யூக்கு தான் செங்குத்து அமைக்க போறோம். இப்படி ஒரு நேர்கோடு இருக்கு. இங்க இருந்து இது ரெண்டுக்கும் இடையில உள்ள நீளத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான நீளம் எடுத்து ஒரு வில் ஒண்ணு வெட்டி கொள்ளுவீங்க. சரியா, வெட்டி கொண்டு அடுத்து கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல வைத்து கீழே ஒரு வில், இந்த இடத்துல வைத்து இன்னொரு வில். சரியா, திரும்ப சொல்றேன் பாருங்க என்ன செய்திருக்கிறோம். இவை இரண்டுக்கும் இடையிலுள்ள நீளத்தை விட, சரியா, கவராயத்தை டீல வைத்து டீக்கும் பிக்யூக்கும் இடையில உள்ள நீளத்தை விட கொஞ்சம் அதிகமான நீளம் எடுத்து ஒரு வில் ஒண்ணு வெட்டி கொள்ளுவீங்க. சரியா, வில் ஒண்ணு வெட்டிட்டு அந்த வில் என்ன செய்ய போகுது அப்படின்னா, இந்த பச்சை நிற கோடு, அதாவது பிக்யூ கோட்டை 2 இடங்கள்ல இடைவிட்டது தானே, அந்த இடத்துல வைத்து இங்க ஒரு வில், சரியா, இங்க ஒரு வில், இங்க வைத்து இங்க ஒரு வில். சரியா, கிட்டத்தட்ட இந்த இடத்துல வரும். இதுவும் சரியா. இப்போ இவற்றை இணைக்க போறோம். திரும்ப சொல்ல பாருங்க, ஒரு புறப்புள்ளியிலிருந்து ஒரு நேர்கோட்டிற்கு செங்குத்து வரையும் போது ரெண்டுக்கும் இடையில உள்ள நீளத்தை விட அதிகமான நீளம் எடுத்து ஒரு வில் வெட்டிட்டு, இந்த வில் நேர்கோட்டை சந்திக்கும் புள்ளியில வைத்த ஒரு வில், இங்க வைத்து இன்னொரு வில். இது ரெண்டையும் இணைக்கும் போது இங்கே நமக்கு செங்குத்து கிடைக்கிறது. ஆகவே இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த டீயையும் டீயிலிருந்து பிக்யூவிற்கு செங்குத்து வரைய சொல்லியிருக்காங்க. ஆகவே செங்குத்து வரைந்துட்டோம். சரியா, செங்குத்து வரைந்தாச்சு. செங்குத்துனா எப்படி இருக்கும், செங்கோணமாக இருக்கும். செங்கோணத்தை குறித்து காட்டிட்டீங்கன்னா இது பெட்டர். சரியா, செங்கோணம். அடுத்த கேள்வி, அச்செங்குத்து ஓயினூடாக செல்ல வேண்டும் என்பதற்கு காரணங்களை காட்டுக. அச்செங்குத்து ஓவினூடாக செல்ல வேண்டும் என்பதற்கு காரணத்தை காட்டுக. கியூவினூடாக செல்ல வேண்டும் என்பதற்கு காரணங்களை காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கியூவினூடாக, சரியா, என்னுடைய அமைப்புல கொஞ்சமா விலகிருச்சு, அது கட்டாயம் கியூவினூடாக போற மாதிரி தான் இருக்கும். சரியா, கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்றேன். பிகாஸ் நீங்க அதை புக்ல வரையும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் இங்க ஸ்கிரீன்ல வரையும் போது எனக்கு அது கொஞ்சமா டிஃபிகல்ட்டா இருக்கு. எந்த இடத்துல அதன் அமைவு வரும் அப்படின்றத குறிக்கிறது. சரியா, நீங்க கவனமா வரைந்து எடுத்துருக்கணும். அது கியூவினூடாக செல்லக்கூடியதா இருக்கும். சரியா, கியூவினூடாக செல்ற மாதிரி தான் அந்த இது வரும். கிட்டத்தட்ட நம்ம இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி வருது. சரியா, புக்ல வரையும் போது அது பெர்ஃபெக்டாவே வரும். சரியா, அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா வில் அட்ஜஸ்ட் பண்ணா சரி. நீங்க இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் செய்ய முடியாது. சரியா, உங்களுக்கு ஒரு அமைப்பு தான் வரும். நான் ஸ்கிரீன்ல வரையும் போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருது, அதனால தான் நான் மாத்தி இருக்கிறேன். அடுத்து, கியூவினூடாக செல்ல வேண்டும் என்பதற்கு காரணங்களை தருக. சரியா, இது கியூவினூடாக செல்லணும் அப்படின்றதுக்காக காரணங்கள் தர சொல்லி இருக்கிறாங்க. என்ன செய்ய போறோம்னா, இந்த கோணம் நமக்கு தெரியும் தானே, இது செங்கோணம். சரியா, இது ஒரு செங்கோணம், இதுவும் ஒரு செங்கோணம். சரியா, இது ஒரு செங்கோணம். காரணங்கள் கேட்டிருக்காங்க. இது 90 பாகைனா பாருங்க, இந்த அகக்கோணமும் 90 பாகை. சரியா, இந்த அகக்கோணமும் 90 பாகையா இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஒரு 90 பாகை. பாருங்க, இந்த கோணமும் ஒரு 90 பாகை, இவரும் ஒரு 90 பாகை. அப்படின்னா நம்ம இங்க எந்த தேற்றம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அரைவட்ட கோணம் செங்கோணம். சரியா? அரைவட்ட கோணம் செங்கோணம். ஏன்னா இது பாருங்க, வட்டத்தின் மையத்தினூடாக செல்ற ஒரு புள்ளி. சரியா? வட்டத்தின் மையத்தினூடாக செல்லும் ஒரு புள்ளியினூடாக வரையப்பட்ட நேர்கோடானது, சரியா? நேர்கோடானது என்ன செய்கிறது? வட்டத்தின் ஒரு பக்கத்தினூடாக ஒரு முக்கோணத்தை அமைத்துள்ளது. ஆகவே இந்த கோணம் செங்கோணமாக இருக்கும். சரியா? செங்கோணமாக இருக்கும். ஆகவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடி இந்த வட்டத்தினுடைய விட்டமாக இருக்கிறது. பாருங்க, மையத்தினூடாக செல்லும் ஒரு நேர்கோடு. இந்த பக்க பரிதியிலிருந்து மையத்தினூடாக எதிர்பக்க பரிதிக்கு செல்ற ஒரு நேர்கோடு. பிடி விட்டம். ஆகவே அரைவட்ட கோணம் செங்கோணம். அரைவட்ட கோணம் செங்கோணம். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா சரி. அரைவட்ட கோணம் செங்கோணம். கோவண்ணா மட்டும் போட்டீங்கனாலே போதும். அரைவட்ட கோணம் செங்கோணம். ஆகவே செங்கோணம். ஆகவே கியூவினூடாக செல்ல வேண்டும். கியூவினூடாக செல்ல வேண்டும் அப்படின்னு எழுதுனீங்கன்னா சரி. கியூவினூடாக செல்ல வேண்டும். திரும்ப சொல்றேன் பாருங்க, இந்த ரீசனை விளங்கிக்க ட்ரை பண்ணணும். இந்த இந்த செங்குத்து சரியா கியூவினூடாக செல்லணும் அப்படின்றது காரணங்கள் காட்ட சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, இது 90 பாகை 90 பாகை தானே அமைத்தோம். அப்ப இவரும் யாரு? 90 பாகை. ஆனா இன்னொரு விதத்திலையும் அவரை நம்ம நிரூபிக்கலாம். இது விட்டமா இருக்கு. ஆகவே அரைவட்டத்துல வரைபடுற முக்கோணி பரிதியில் செங்கோணத்தை அமைக்கும். ஆகவே அவ்வாறு செங்கோணம் கட்டாயமாக அமைக்கப்பட வேணும்னா இந்த செங்குத்து கியூவினூடாக தான் செல்ல வேண்டும். கியூவினூடாக செல்ல வேண்டும் அப்படின்ட்டு உங்களுடைய காரணத்தை எழுதுனீங்கன்னா சரி. செல்ல வேண்டும். பிடி விட்டம். சரியா? பிடி விட்டம். ஆகவே அரைவட்ட கோணம் செங்கோணம் கியூவினூடாக செல்ல வேண்டும். ஆகவே கியூவினூடாக செல்ல வேண்டும். இவ்வளவுதான்